மச்சான் ஒரு நிமிஷம்டா, நான் கூப்பிடுறேன். பவி, நான் போன் பேசிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். டேய் சந்தோஷ், அங்க பாருடா பாருடா அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுச்சு. உடனே திரும்பி பார்த்தா நீ நிக்கிற. என்ன ஒரு வேவ்லென்த் பாத்தியா பவி நமக்குள்ள? நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, எனக்கு தெரியாம என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்பதான் வந்தேன். பவி, சரி, நீ எப்பவுமே என்கிட்ட உண்மையே பேச மாட்டியா? இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்தை தான் நான் கேக்குறேன். என் தம்பிய காப்பாத்ததான் நீ அங்க போனேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன முழிக்கிற? எங்க அப்பாவே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இல்ல பவி, அது உன் தம்பி மேல நீ நிறைய நம்பிக்கை வச்சிருக்க. அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சா நீ மனசு உடைஞ்சு போயிடுவல்ல. நானா இருந்தா நீ 10ஓட 11 நினைச்சுப்பன்னு நினைச்சேன். அதான். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ நான் உன்னை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரியே பேசுற. நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு கூட பிறந்தவன் அப்பா எல்லாத்தையும் விட புருஷன் தான் ஒரு படி மேல. எனக்கும் அப்படிதான். எங்க அப்பா என் தம்பிய பத்தி சொன்னதும் எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் விட செய்யாத தப்புக்கு நான் உன்னை இப்படி திட்டிட்டேனே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சுடா. திட்டமிட்டு வேணும்னே அதை நான் மறைக்கல. போலீஸ்கிட்ட இருந்து அவனை காப்பாத்த நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லல. நீங்களும் அந்த நேரத்துல அங்க வந்ததும் போலீஸுக்கு முன்னாடி சொன்னதையே அப்படியே உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் பவி. போடா, நான் உன்னை உதட்ட அளவுலதான் திட்டினேனே தவிர என் மனசுக்குள்ள நீ எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்திருக்கு. நான் உன்னை என்னைக்குமே சந்தேகப்படவே மாட்டேன்டா. என்னமோ நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலடா. நீ எப்பவுமே உன்னோட எல்லா பிரச்சனை காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கிற. எதையுமே ஷேர் பண்ண மாட்ற. அதான் எனக்கு பிரச்சனையே. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஓபனா என் கூட ஷேர் பண்ண. நான் பெட்டர் ஹாஃப் தானே. ஆமா பவி, இனிமே எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முயற்சி பண்றேன். இந்த விஷயத்த நான் வேணும்னே உங்ககிட்ட மறைக்கல பவி. நான் அவனை அங்க பார்த்ததும் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் தப்பு வாடான்னு நான் சொல்லி அவன் கேட்கவே இல்லை. அவன் அங்க என்னென்னமோ பண்றான். அந்த நேரம் பார்த்து போலீஸ் வேற வந்துருச்சு. அவன் அங்கிருந்து எஸ்கேப் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு பவி. என்ன இதெல்லாம் உங்க ஃபேமிலிக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி விஷயத்துல நீ நினைக்கிறது எல்லாம் தான் தப்பு. இவன மாதிரி இருக்கிறவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் பெத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும். அப்பதானே அவனை திருத்தறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ண முடியும். அப்பா உன்கிட்ட சாரி சொல்ல சொன்னாரு. ஆனா அதுக்குன்னு நான் உன்னை அப்படியே மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நினைச்சுக்காத. பழைய மாதிரி நான் உன் மேல இன்னும் செம்ம கோவத்துல தான் இருக்கேன். ஓ, இதுதான் மேடத்தோட செம்ம கோவமா? சரி, அப்புறம் அப்பா உன்னை நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாரு. ஓ இல்ல, சாரி பவி. ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட ஹரி சார் நாளைக்கு மீட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் போகணும். ஒர்க் தான் முக்கியம். பார்.
ஆ, இதை விட வெளியில என்னென்ன வேலைகள்லாம் நம்ம ஹரி சார் கூட நான் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா, நிஜமாத்த. நீங்க சாதாரணமா சமைக்கிறது கூட வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும். அதுவும் அந்த கத்திரிக்காய் குழம்பு வைப்பீங்கல்ல, சூப்பரா இருக்கும் அத்தை. அது மாதிரிலாம் சான்ஸே இல்ல. வேற லெவல். மாப்பிள்ள, நீங்களும் தான் நல்லா சமைக்கிறீங்களா? கூடிய சீக்கிரமே பெரிய செஃப் ஆயிடுவீங்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணு இல்ல அத்தை. இப்போ எந்த வேலையும் நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சா அதோட ரிசல்ட்டே வேற அத்தை. இப்போ நான் சமைக்கிறதெல்லாம் நீங்க, எங்க அம்மா, பவி இவங்க எல்லாருமே எனக்கு சமைச்சு கொடுத்ததுதான். இங்க பாருங்க, எனக்காக நீங்க எல்லாரும் சமைச்சு கொடுத்ததை நான் ருசியா சாப்பிட்டிருக்கேன். அதை அப்படியே ரசிச்சு நான் சமைக்கிறேன் அத்தை, அவ்வளவுதான். மாப்பிள்ள, சமையலோட நல்லா பேசவும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் எங்க அம்மா மாமா. ஆர்ஜே இல்ல. இது உங்களுக்காக எடுத்தது. எப்படி இருக்கு வாவ், பாருங்க. மாமா. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது மாமா. மாமா ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாப்ள, இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க, வந்து சோஃபால உட்காருங்க. ஐயோ வாங்க. அதுக்கு என்ன மாமா, நான் சும்மா தானே இருக்கேன். நம்ம வீடு தானே இது. அப்படியே சும்மா அத்தைக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். இல்ல, இல்ல 5 மினிட்ஸ்ல சமையல் எல்லாமே ரெடி ஆயிடும். ஓகேவா? இல்ல நான் என்ன பவி, நீ எப்பமா வந்த? வா பவி. நாங்க பேசிக்கிட்டு இருந்ததுனால கவனிக்கல இல்லத்த. ஓ, இப்பதான் வந்தா பார்த்தேன். மாப்பிள்ள கூட பேசிட்டு இருந்த சுவாரஸ்யத்துல நான் கவனிக்கல. வாடி. ஓ அப்படியா? ஹம். நான் ஒருத்தி இங்க வந்து எவ்ளோ நேரமா நிக்கிறேன். நீங்க என்னடானா பாத்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்க. அதுவும் அப்பா, நீங்க என்ன கிராஸ் பண்ணி தான் போறீங்க, ஆனா பார்க்காம போறீங்க. இல்லம்மா, அது ஓஹோ, உங்க மாப்பிளைய பார்த்ததும் பெத்த பொண்ணையே மறந்துட்டீங்களா நீங்க 2 பேரும்? இருங்க இருங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா நீ, எங்களுக்கு நீ வேற மாப்பிள்ள வேறயா? கோச்சிக்காத. ம், ம். பவி, ரொம்ப நாள் கழிச்சு மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல உன்னை பார்க்கல. இதுக்கெல்லாம் போய் கோவப்படுவாங்களா? பவி, உன் கோவம்லாம் ஐஸ் கட்டி மாதிரி 5 நிமிஷத்துல கரைஞ்சு போயிடும். வா உட்காரு. நீ பேசாத. நான் கூப்பிட்டப்போ ஏதோ வேலை இருக்கு அது இதுன்னு சீன் போட்ட, ஆனா இங்க வந்து கீரை ஆஞ்சிட்டு இருக்க. ஐயோ, அது ஆக்சுவலா உண்மையிலே வேலை இருந்துச்சு. ஆனா அத்தை வைக்கிற அந்த வத்த குழம்பு இருக்குல்ல, அதை ஏன் மிஸ் பண்ணணும் தான் ஓடி வந்துட்டேன். ஆ. போதும் சார், ஒண்ணு போதும். சாப்பிடுங்க மாப்பிள்ள. அத்தை நீங்களும் உட்காரலாம்ல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. போதும். இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நில்றா. என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க? நீ பெங்களூர் போனது இதுக்காக தானா? நீ படிச்சு பெரிய ஆளா வந்து நம்ம குடும்பத்தோட பேரை காப்பாத்துவேன்னு பார்த்தா இவ்ளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு வந்து நிக்கிற. ச்சே, உன்னெல்லாம் பார்க்கவே அசிங்கமா இருக்கு. டேய், இப்ப எதுக்குடா இங்க வந்த? கொஞ்ச நேரம் நாங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. ஐயோ அத்தை ப்ளீஸ், பரவாயில்ல விடுங்க. மாமா, ஏதோ ஒரு நேரம் சரியில்லாம ஒரு தப்பு நடந்து போச்சு. அதுக்குன்னு நாமளும் எப்பவும் அதையே குத்தி காட்டிக்கிட்டு இருந்தா அவன் எப்படி அதுல இருந்து மீண்டு வருவான்? அருண், இன்னைக்கு இருக்கிற அந்த பரபரப்பான சமூகத்துல தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நாம தான் எதுலயும் மாட்டாம நம்ம குடும்ப சூழ்நிலையை நினைச்சு அதையெல்லாம் கடந்து போகணும். இத பாரு, நீ பண்ணது பெரிய தப்பு தான் அருண். அது சட்ட விரோதமும் கூட. இன்னைக்கு நீ போலீஸ்ல மாட்டியிருந்தா ஃபேமிலி நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பாரு. மாமாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க.
கண்டபடி கேள்வி கேட்டிருப்பாங்க. அவரு எல்லார் முன்னாடியும் கை கட்டி நின்றுக்கணும். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் தெரியாம பண்ண ஒரு தப்பால என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நம்மளை நம்புறவங்களுக்கு நம்ம எப்பவுமே உண்மையா இருக்கணும். இந்த குடும்பம் தான் உனக்கு எல்லாமே. இத பாரு, இனிமே நீ எந்த காலத்திலையும் அந்த பக்கமே நீ போக மாட்டேன்னு நான் நம்புறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ த்ரில்லுக்காக பண்ண போய் அது அப்படியே எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் இதை விடணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனா என்னால முடியல. ஆனா போலீஸை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமா வந்துருச்சு. இனி நாம இதை தொடவே கூடாதுன்னு எனக்குள்ள வைராக்கியம் வந்துருச்சு. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. சாரி மாமா. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அருண். அப்படியே பார்த்தாலும் யாருக்காக? இதுவும் என்னோட குடும்பம் தான். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீ இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரணும். அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே அதைத்தான் ஆசைப்படுறோம். அக்கா, நீயும் என்ன மன்னிச்சிருக்கா. மாமா மட்டும் இல்லனா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியாதுக்கா. நீ ரொம்ப லக்கிக்கா. சாரிப்பா. ப்ராமிஸா நான் இனிமே அந்த கருமத்தை தொடவே மாட்டேன்ப்பா. மாப்ள, ரொம்ப நன்றி மாப்ள. தப்பான வழியில போக இருந்த என் பையனை நீங்க ஐயோ. திருத்திருக்கீங்க. என்னத்த நீங்க இப்படி சொல்றீங்க? இவன் யாரு? இவன் ஏன் தம்பி தானே. சரி வா 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 வா, உட்கார், சாப்பிடலாம். வா உட்காரு, உட்கார். பவி வா உட்காரு, உட்காரு. பவி வா பவி வா. ஒண்ணு இல்ல, வா உட்கார். நீ சாப்பிடு. நான் சாப்பிடுறேன். உனக்கு வேற பிளேட் வைக்கிறேன். இந்த பிளேட்ல சாப்பிடு. சாப்பிடு. நான் வைக்கிறேன். இங்க இங்க வரேன் மாமா. ஐயோ அத்தை, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நீங்க எடுத்து வைங்க. ஏய் சரி. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இதோ வந்துடுறேன். ஹலோ நீ சார், எதுவும் நினைக்காம சொல்லுங்க சார். சாப்பிடு. சரியா? சார். சாப்பிடு. என்ன சந்தோஷ், எங்க போயிட்ட நீ? லீவ் போட சொல்லல. சார், நான் பவியோட வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். அப்படியா? என்ன திடீர்னு? சார், நான் பவிக்காக மீசையை எடுத்து பாட்டு பாடி என்னென்னமோ செஞ்சேன். ஆனா அவளை இம்ப்ரெஸ் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு எல்லாமே தானா நடக்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு என்னமோ பவி சீக்கிரமே மனசு மாறிடுவான்னு தோணுது சார். நீ சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே, நீ பொறுமையா வா, இங்க நான் பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so much சார். பவி, ம்? என்னம்மா இங்க வந்து தனியா நின்னுகிட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா, சும்மா அப்படியே காத்து வாங்கலான்னு. பவி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இது நாள் வரைக்கும் நம்ம மாப்பிள்ளைய பத்தி நம்ம எல்லாரும் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமாம்மா, உன் தம்பி விஷயத்துல அவர் நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும்போது தான் அவர் குணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. பொண்டாட்டியோட தம்பி தானேன்னு விட்டுட்டு வராம அவனுக்காக ஜெயிலுக்கு போறது கூட தயாரா இருந்திருக்காருமா. அந்த மனுஷனை போய் நான் தப்பா நினைச்சேனேன்னு என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. அப்பா, நீங்க ஒன்னும் வேணும்னு பண்ணலையே, விடுங்கப்பா. அப்படி இல்லம்மா, உன் தம்பிக்கு அவன் செஞ்ச தப்பு இன்னும் இனி அதை செய்யக்கூடாதுன்னு அவனே நினைக்கிற மாதிரி பண்ணிட்டார்ல. இந்த வயசு பசங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சிருக்காரு பாரு. அவரு உன் தம்பிக்கு புத்தி சொன்ன மாதிரியே நான் உனக்கு சொல்லணும் பவி. கொஞ்சம் கோவப்படாம கேளுமா. இங்க
இங்க பாருமா, நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி பிரச்சனைக்கும் 2 ஆங்கிள் இருக்குமா. நாமெல்லாம் மாப்பிள்ளைய தப்பான ஆங்கிள்லே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவருக்கு வேற ஒரு நல்ல பக்கமும் இருக்குமா, அதை நாம பார்க்க தவறிட்டோம். பா, அவன் நல்லவன்னு எனக்கு தெரியும்பா. கண்டிப்பா அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு நானும் நம்புறேன். ஆனா இதுவரைக்கும் நடந்ததை விடுமா. உங்க 2 பேர் மனசும் நீங்க சேரணும் தான் விரும்புது. ஆனா ஏதோ ஒரு ஈகோ உங்களை தடுக்குது. அதையெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வாமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்றத பார்க்கத்தான் பெத்தவங்க நாங்க விரும்புறோம். ஐயோ, நான் அப்படியே கேஷுவலா தான் இந்த பக்கமா போனேன். நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. தேங்க்ஸ் பா. பரவாயில்லம்மா. பேப்பரை கூட படிக்க விட மாட்டேன். நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. Look here, old man. Please calm down yourself, okay? இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் ஓனரா நான் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை பார்க்க வந்திருக்கேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. So please give me some respect and take respect, okay? அந்த இழவெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க. வீட்டுக்கு வெளியே வரும்போது பேசிக்க. இப்ப வீட்டை விட்டு வெளியே போ. செக்ரட்டரி பவித்ரா, கொஞ்சம் வெளியே வரீங்களா? I need to speak to you. ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். So please கொஞ்சம். என்ன வேணும் பிரதீபா? என்ன இப்போ வீட்டுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்போ கத்ரனா? No no. You see, actually நான் third person கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. சம்பந்தப்பட்ட செக்ரட்டரி கிட்ட தான் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். சோ நீங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க, என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அத சொல்லுங்க முதல்ல. அத சொல்லிட்டே இல்ல, நான் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட. என்னாச்சு? என்ன வேணும் உங்களுக்கு? ஆக்சுவலி எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஆதிரா இருக்காங்கல்ல, எங்க வீட்ல தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வளகாப்பு பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். ஹலோ, நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை, அதை ஏன் இங்க வந்து சொல்ற? நீ என் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. சோ நெய்பரா நீங்க எல்லாரும் வந்து அவளை பிளஸ் பண்ணிட்டு போனா தானே எல்லாருக்கும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். என்ன இத சாக்கா வச்சு அடுத்த பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இங்க நடக்காது. கிளம்பு. பிரச்சனை பண்ற ஐடியா எல்லாம் எனக்கு இல்ல சந்தோஷ். ஏதோ பாவம் பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு லேடிக்கு 4 பேர் வந்து வளையல் போட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. நல்லது பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன். எப்படி இருக்கு தெரியுமா? அது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. இந்த பாரு பிரதீபா, அந்த பொண்ணுக்கு நீ உண்மையா நல்லது பண்ணணும்னு நினைச்சா நீ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே அவளை கூட்டிட்டு வந்திருக்க மாட்ட. மிஸ்டர் சந்தோஷ், ஏன் வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது, ஓகே? அது என்னோட இஷ்டம். அதே மாதிரி எங்க வீட்ல இருந்து யாரு எங்க வரணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். புரியுதா? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க யாருமே வரல. நீங்க கிளம்பலாம். வெயிட் 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 வெயிட். நான் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை தான் கூப்பிடுறேன் சந்தோஷ். உன்னோட மனைவி பவித்ராவை இல்ல. காட் இட்? பொதுவா அபார்ட்மெண்ட்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அபார்ட்மெண்ட் சார்பா ஒரு நம்ம செக்ரட்டரி கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம். அதான் ஃபார்மாலிட்டி. அதுவும் செக்ரட்டரி கையால கொடுக்கறது தானே இதுவரைக்கும் முறையா இருந்திருக்கு. அப்ப நானும் மறுபடி வந்து செக்ரட்டரி இன்வைட் பண்ணோம் இல்லையா? அதனால தான் வந்தேன். அப்படியெல்லாம் எந்த சட்டமும் இல்ல. நீ ஏன் எதுவும் கற்பனை பண்ணிட்டு பேசாம இங்க இருந்து கிளம்பு. நான் கற்பனை பண்ணியெல்லாம் பேசல. இப்போ ரீசெண்டா கூட நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபேமிலில கல்யாணம் நடந்துச்சு. பவித்ரா தானே நேரா போய் பார்த்து அந்த கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணி கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா பவித்ரா? ஹலோ, அவங்கெல்லாம் நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்க நம்மளோட நெய்பர்ஸ். ஆதிரா என்னோட வீட்ல இருக்கிற வரைக்கும் அவளும் இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு மெம்பர் தான்.
சோ செக்ரட்டரி பவித்ரா, எங்களோட வீட்டு வளகாப்புக்கு நீங்க கண்டிப்பா வரணும். வருவீங்க. See you all. Bye. என்னவா? அவங்க வீட்டுல வளகாப்பான், அதுக்கு இந்த செக்ரட்டரிய வந்து கூப்பிட்டு போறான். இதுக்குதான் அந்த செக்ரட்டரி பதவியே வேணான்னு அவள்கிட்ட தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அந்த ஃபங்க்ஷன்ல நம்மள அவமானப்படுத்தாதானே கூப்பிட்டு போறா. இதுங்க ரெண்டும் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா யார் இவங்களை அவமானப்படுத்த முடியும்?